வேதாகமத்தில் பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயரில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 17:11 கூறுகிறது. இந்த பெரேயா பட்டணத்தார் நற்குணசாலிகள் என்று சாட்சி பெற்றவர்களாய் இருந்ததற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. முதலாவது, பெரேயா பட்டணத்தார் மனதார வேதாகமம் வாசிக்கிறவர்களாய் இருந்தார்கள், அதனால் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று வேதம் கூறுகிறது. இரண்டாவது, அவர்கள் தினந்தோறும் வேதம் வாசிக்கக்கூடிய பழக்கமுடையவர்களாய் இருந்தார்கள். நாமும் வாரத்துக்கு ஒரு முறையோ, மாதத்துக்கு ஒரு முறையோ, வருடத்துக்கு ஒரு சில முறையோ இல்லாமல் தினந்தோறும் வேதாகமம் வாசித்தால் பெரேயா பட்டணத்தாரை போன்று நற்குணசாலிகளாக மாறுவோம், வாழுவோம் என்பது நிச்சயம்.